அங்கே உங்களால் உள்ளே போக முடியாதுன்னா நீங்கள் உள்ளே போய் தான் ஆகணும்னு அடம்பிடிப்பீங்களா? இல்லை கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிடுவோம்னு போய் நோன்பு திறப்பீங்க. நிகழ்வை வந்து திட்டமிட்டு ஒரு சிதைக்கணும், இதை வந்து ஒரு அவதூறு பரப்பணும். யார் திட்டமிட்டு சிதைக்கணும்? இதுக்கு வேற்று கிரகத்துலேருந்து தான் வருவாங்க. இங்கே இருக்க ஆளக்கூடிய திமுக தான், வேற யாராக இருக்கும்? திருப்பரங்குன்றம்னு ஒரு இஷ்யூ நடந்தது. அந்த இஷ்யூல எல்லாருக்கும் அறிவுறுத்தலின்படி, இதுக்கு திரும்பவும் சொல்கிறேன், சொல்லல செயல் தான் எல்லாத்தையுமே களத்தில் இறக்கி விட்டுருக்கிறாரு. திருப்பரங்குன்ற பகுதியில் நீங்கள் காணொலிகளை எடுத்து பாருங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் எல்லா போராட்டங்கள்லையும் பங்கெடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துல அண்ணன் சொல்லியிருக்கிறது, தளபதி சொல்லியிருக்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? நம்பி ஏமாந்துட்டோம், நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம். ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போ தானே தெரியுது. இந்த கயிறை நீ கட்டிக்கிட்டீங்கன்னா ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகலான்னு சொல்லி வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது தெரியுங்களா? நான் ஏன்டா 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? பிஜேபியில் சிறுபான்மை பிரிவு போட்டால் உடனே முஸ்லீம்கள்லாம் போய் சேர்ந்துருவாங்களா? அந்த படம் வரக்கூடாது, படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் போய் கேட்டவங்க இப்போ அவரோடய சேர்ந்து விஜய் அவர்கள் கூட இருக்கிறாங்க. விஜயோட படம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? விஜய் அவர்கள் நடித்த படம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. படம் யாருடையது? கலாநிதி மாறன். அவர் யார்? இல்ல நான் கேட்டதுக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன், இல்ல சார், முஸ்லிம்கள் மூலமாக எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்டதுக்கான ஒரு ஆதாரம், நீங்க கேக்குறதுக்கான ஆதாரம் இவங்க ஜோடிக்கிறாங்க. ஒரு பிரச்சனையா, இப்ப நடந்த பிரச்சனையை வச்சு ஜோடிக்கிறாங்க. அப்படி பார்த்தா நேற்று முழுக்க ஒட்டு மொத்தமா அந்த அரங்குக்குள்ள இருந்தது இஸ்லாமியர்களுடைய கூட்டம். அவர்கள் மத்தியில தனி ஒருவனா வந்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? பில்கிஸ் பானுவனுடைய வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அப்ப இதை நம்ம கொண்டாடணுமா? பில்கிஸ் பானுவனுடைய வழக்கை அவர்கள் 12 பேரும் புனிதர்களா? நீதிமன்றம் சொன்னதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப அந்த நீதிபதியை நீங்க என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தவரை நீங்க என்ன பண்ணணும்? நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணுமா இல்லையா? ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தாவேகா கட்சியின் ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். நேற்றுக்கு இஃப்தார் நிகழ்ச்சி நடந்தது, இதில் விஜய் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. சென்னையில் அந்த பகுதியில் வந்து பெரிய பரபரப்பே ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்வினுடைய உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது? அந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் வந்தது, அவருடைய அந்த தோற்றம், அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயங்களாக இருந்தது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அந்த பகுதியே பரபரப்பாக இருந்தது அப்படின்றது தான் ஒரு சின்ன திருத்தம்லாம் பெரிய திருத்தம். தமிழக அரசியல் களமே மிகப்பெரிய பரபரப்புக்குள்ளாச்சு. தமிழ்நாடே பரபரப்பாக தான் இருந்தது. அதுவும் அந்த சேப்பாக்கம் ஏரியாவில் அது நடக்குதுன்றதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லை, எந்த அலங்கார ஒரு வளைவுகளும் இல்லை, அங்கங்கே ஆர்ப்பரிக்கக்கூடிய சோரொட்டிகளும் இல்லை, இப்போ ஒரு பெரிய பெரிய பேனர்களும் இல்லை, கொடிகளும் இல்லை, எந்த கோஷமும் இல்லை. தான் அந்த அரங்குக்குள்ளே யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறார்களோ கட்சிக்காரர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கூட காரில் இருக்கக்கூடிய கொடியை அகற்றிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அப்படி தான் அது ஒரு கட்டமைப்பாக பார்க்கப்பட்டிருக்கு. முழுக்க ஒரு இஃப்தார் நிகழ்வு இஸ்லாமியர்களுக்காக நடத்தப்படணுன்ற ஒரே நோக்கத்தோட நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வாக மட்டும்தான் பார்க்க போகுது. அந்த தலைவரே வருக, அண்ணலே வருக, நாளைய விடிவிளக்கே வருக, இப்படி பல கட்சிகளில் பல பேனர்களை பார்த்துருக்கோம் இல்லையா? ஆனால் இங்கே அந்த மாதிரி எந்த விதமான ஆர்ப்பரிப்பும் ஆர்ப்பாட்டங்களும் இல்லை, பெரிய சுவரொட்டிகள்லாம் இல்லை. ஜமாத்தார்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவர்களும் பங்கெடுக்கணுன்ற விதமாக இருக்கக்கூடிய இருக்கைகளை பார்த்து எல்லாருக்குமே அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அனுமதி கொடுத்ததில் அவர் வந்து இறங்கியதும் அவருடைய தோற்றமும் பார்க்க எல்லாருமே இவர் நமக்கான ஒருத்தர் போலவே இருக்கிறாரு அப்படின்ற ஒரு ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியரும் லயித்து போய் இருக்கக்கூடிய ஒரு பார்வையை அவர் மீது வைத்த பார்வையை அவரை கடந்து போக முடியாமல் அந்த இடத்துல நின்றுட்டாங்க. சார், அந்த இடத்துல 2000 பேருக்கு சமைக்கப்பட்டது, 2000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அப்படின்றத தாண்டி அந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டாங்க. சரியா யாருக்கெல்லாம் பாஸ் இருந்ததோ அவங்களால உள்ள போக முடியல, பாஸ் இல்லாதவங்க தான் உள்ள போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சில குற்றச்சாட்டுகள் வருது. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு 2900 பேருக்கு அங்கே எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தது தான். அந்த ஹாலில் அவ்வளோதான் பண்ண முடியும். சரிங்களா? பெண்களுக்கு தனி இட வசதியும் பண்ணி கொடுத்துருக்கு. தொழுகைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்கு, எல்லாமே பண்ணியிருக்கு. ஆனால்
இதையும் தாண்டி இன்னும் அதிகமாக நபர்கள் வந்துட்டார்கள் அப்படின்னு சொன்னால் இஃப்தார் நிகழ்வோ தொழுகையோ எந்த இடையூறும் இல்லை, எல்லாம் திட்டமிட்டபடி நடந்தது. சரிங்களா? அவர் தளபதி வந்து பேசுகிறதாக இருந்தாலும் சரி, அவர் திரும்பி போகிறதாக இருந்தாலும் சரி, அவர் இருக்கும்போது கையசைக்கும் போது இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் சமாளிக்க முடியல. இருக்கக்கூடிய மக்கள் வெள்ளம் போல் வந்து சூழ்ந்துட்டாங்க. ஆனால் அவரை பாதுகாப்பாக ஒரு அரணா நின்று பாதுகாவலர்களும் நிகழ்ச்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர்களும் கவனமாக கையாண்டு அவரை வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்க தவிர்த்து யாரோ ஒரு சிலரால் உள்ள வர முடியலன்றதுக்காக அந்த பாசை கிழிச்சிட்டு போட்டு போகிற காணொலி எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அதெல்லாம் எப்படி பார்க்கல? பாசை கிழிச்சு போட்டுட்டுன்னா உங்களுடைய நோக்கம் என்ன? இஃப்தார் நிகழ்வில் கலந்து கொள்வது இல்லையா? அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் பார்க்குறீங்க, அங்கே உங்களால் உள்ளே போக முடியாதுன்னா நீங்கள் உள்ளே போய் தான் ஆகணும்னு அடம்பிடிப்பீங்களா? இல்லை கூட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிடுவோன்னு போய் நோன்பு திறப்பீங்க? பாஸ் வாங்கணும் அந்த இடத்துல வந்து பாஸ் கஷ்டப்பட்டு வாங்கி விஜய் அவர்களோட சேர்ந்து இல்லை, இங்கே எந்த கஷ்டமுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரும் கஷ்டப்பட்டு காத்து கடந்து கியூவில் நின்றெல்லாம் பாஸ் இல்லை. எல்லாரையும் தேடி கொண்டு போய் பொதுச் செயலாளர் அவர்கள் தான் பாஸ் கொடுத்துருக்குறார். அங்கே இருக்கக்கூடிய ஜமாத்தார்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. கட்சிக்காரர்களுக்கு இங்கே இருந்து அவர்கள் வந்து அவர்களுடைய லெட்டரில் யார் யார் வரணுன்றதை எழுதி அந்தந்த மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அப்படி தான் வந்தது. அதை ஒரு சிலர் கலர் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க பார்த்தீங்களா? அதுதான் இங்கே மிகப்பெரிய பெரிய காமெடியே. அதை காமெடியாக அப்போ அதை இந்த நிகழ்வை வந்து திட்டமிட்டு ஒரு சிதைக்கணும், இதை வந்து ஒரு அவதூறு பரப்பணும். யார் திட்டமிட்டு சிதைக்கணும்னு நினைக்கிறாங்க? இதுக்கு வேற்று கிரகத்துல இருந்தா வருவாங்க. இங்க இருக்க ஆளக்கூடிய திமுக தான், வேற யாரா இருக்கும்? இந்த நிகழ்வு சிதைச்சு திமுகவுக்கு என்ன பலன் சார்? அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி முதல்வருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் நம்ம சென்னை மயிலாப்பூர் ஆர்கே சாலையில் நடக்குது. அங்கே துணை முதல்வர் வராரு. மாலை 3 மணி அளவில் எல்லா மகளிர் குழுவில் இருக்கக்கூடிய பெண்களும் அங்கே வந்து உட்காந்துட்டாங்க. அவர்கள் எல்லோருமே வந்து கழிவறைக்கு கூட செல்ல முடியாத அளவுக்கு அங்கே உட்காந்துருக்குறாங்க. இங்கேருந்து யாரையும் எந்திரிச்சு போகக்கூடாது, போனால் அடுத்து லோன் கிடைக்காது அப்படின்ற ஒரு இதை வைக்கிறாங்க. அவர்கள் நிறைய பெண்கள் எல்லாமே வந்து உட்காந்துருக்குறாங்க. அப்போது இரவு 7 மணிக்கோ 7:30 மணிக்கோ எல்லோரும் வராங்க. நிகழ்ச்சி நடக்குது, எல்லாம் நடக்குது. எல்லாம் முடிஞ்சவொன்னா ஆளுக்கு ஒரு குக்கர் கொடுத்து அனுப்புகிறாங்க. நீங்கள் எப்படி கூட்டத்தை கூட்டினீங்க? குக்கர் கொடுத்து பணம் தரமாட்டோம், அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கட்டுற காசில் வட்டியை கொடுத்து கட்டுறாங்க, வட்டிக்கு வாங்கி கட்டுறாங்க. மகளிர் குழுவில் குறைந்த வட்டிக்கு கிடைக்குதேன்றதுக்கு அதை தரமாட்டோன்ற ஒரு பயமுறுத்தல் மூலியமாக நீங்கள் ஆட்களை கொண்டு வந்திருக்கீங்க. கட்சிக்காரர்கள் இல்லை, கஷ்டப்பட்டவங்க, அன்னைக்கு வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க, சாதாரண கூலி தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள், வெளியில் வேலை செய்யக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட ஆட்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றிக்கிட்டீங்க இல்லையா? எல்லாருக்கும் அதுக்கு தான் பரிசு பொருள், கடைசியாக போகிறதுக்கு தான் குக்கர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குக்கர் கொடுத்தவொன்னே 2026 ஓங்கி உங்களுக்கு குத்த போகிறாங்களா? அந்த குக்கரில் வச்சு உங்களை அவிச்சு எடுக்க போகிறாங்களா? இங்கே எந்த போஸ்டரும் கிடையாது, எந்த விளம்பரமும் கிடையாது, யாரையும் வான்னு இவர் கூப்பிடலை. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய குடும்பங்களும் பேசக்கூடிய அளவுக்கு ஒரு இஃப்தார் நிகழ்வு நடத்தியிருக்காரு. சார், ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் ஒரு பெரிய சினிமா ஆக்டராக இருக்கிறாரு. அப்போ அவரை பார்ப்பதற்கு அப்படின்னு சொல்லி மக்கள் வரதானே செய்வாங்க. கல்லூரியிலேருந்து கூட மாணவிகள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள் கூட வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பாப்புலரான ஆக்டர், அவர் அந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்கிறாரு அப்படின்றப்போ மக்கள் அவரை பார்க்கணும்னு நினைப்பாங்க. அதனால அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? உள்ள ஏன் தேடுது? உதயநிதியை போய் பார்க்க வேண்டியதுன்னு. அவரும் ஃபேமஸான ஆக்டர் தானே சொல்றாரு. துணை முதல்வர் விஜய் அவர்களுக்கு அளவுக்கு அவர் ஃபேமஸான ஆக்டர் இல்லை அப்படின்னு அதை தான் சொல்றேன். அவர் தான் 2026 நிறைய வித்தியாசம் இருக்கு, மாறிட்டாரு, படத்தெல்லாம் நிறுத்திட்டாரு. ஆக்டர்னா நடிக்கணும் தொடர்ச்சியா, இதுதான் என்னுடைய கடைசி படம் நிறுத்தி முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. அரசியல்வாதியா, முழு நேர அரசியல்வாதியாக மாறி இருக்கார். இங்கே மக்களுக்கானவனா வந்து நிற்கிறாரு. பிளவுவாதத்தை பேசக்கூடிய இடத்துல நான் தனித்துவமானவன் நிரூபிச்சிருக்கிறாரு, மக்களுக்கானவன் நிரூபிச்சிருக்கிறாரு. இந்த சிறுபான்மை சமூகம் கண்டு அஞ்சத்தேவலன்னு தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் கொண்டு போய் நான் இவர்கள் சொல்கிறதுக்கெல்லாம் திமுகவில் வாடகைக்கு வாயை எடுத்து வாடகை கொடுத்து எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் எந்த விதத்துலையும் நாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு சொல்லல செயல் செஞ்சு காட்டிட்டு போயிட்டாரு. இதில் வேற என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க? முழுமையாக உணர்வோட
நோன்பு நோட்டிருக்கிறாரு, நோன்பு திறக்க நிகழ்வில் இஃப்தாரில் கலந்துருக்கிறாரு, இஸ்லாமியர்களுடைய முறைப்படி தொழுகையில் கலந்துருக்கிறாரு, அதை பூர்த்தி செஞ்சிருக்கிறாரு, வந்த இஸ்லாமிய சொந்தங்களுக்கு நன்றி சொல்லியிருக்கிறாரு. இப்போ நம்ம நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒடுக்கப்படுறாங்க அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரியும். அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில் எந்த மாதிரியான ஒடுக்குமுறைகள் நடக்குன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த டைமில் இப்போ விஜய் அவர்களுடைய இந்த இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ், சமபந்தி அமைஞ்சு சாப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை தொழுகையில் ஈடுபட்டதாக இருக்கட்டும், எல்லாமே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அந்த ஒரு விஷயம் மட்டுமே அவருடைய அரசியல் வாழ்க்கைக்கு போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது இல்லையா? ஏன்னா எந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் கொடுக்குறாங்க, முஸ்லீம்களுக்கு எந்த மாதிரியான முக்கியத்துவம் கொடுக்குறாரு, எந்த வகையில் அவங்களை வந்து மேம்படுத்துவதற்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சிருக்கிறாரு, என்ன பிளான்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே சொல்லலையே. அப்போ இது மட்டுமே போதுமானதா? ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் திமுகவும் பண்ணியிருக்கிறாங்க, அதிமுகவும் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்க பண்ணாத ஒன்று என்ன அப்படின்னா சமபந்தி, தொழுகை பண்ணதெல்லாம் இது வரைக்கும் பண்ணாததை இவங்க பண்ணியிருக்கிறாங்கன்றப்போ அதை கண்டிப்பாக பாராட்ட வேண்டியதுதான். ஆனால் அது மட்டுமே போதுமானதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மட்டுமே போதுமானதானா, நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் ஸ்வேதா ஒரு அறிக்கை கொடுத்துருங்க, இஸ்லாமியர்களுக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன், பட்டியல் சமூகத்துக்கு இதெல்லாம் பண்ண போகிறேன், நீங்கள் சொல்லிடுங்க, சமூகம் ஒட்டுமொத்தமும் பின்னாடி வந்துடும். யாரு சொல்றான்றது இருக்குல்ல, எல்லாத்தையும் இன்னைக்கு சொல்ல நாங்க கேட்கலையே, நான் கேட்கல. திருப்பரங்குன்றம்னு ஒரு இஷ்யூ நடந்தது, அந்த இஷ்யூல எல்லாருக்கும் அறிவுறுத்தலின்படி திரும்பவும் சொல்றேன், சொல்லல செயல் தான். எல்லாத்தையுமே களத்துல இறக்கி விட்டுருக்கிறாரு. திருப்பரங்குன்ற பகுதியில நீங்க காணொலிகளை எடுத்து பாருங்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள் எல்லா போராட்டங்களையும் பங்கெடுத்திருக்கிறாங்க, மக்கள் பக்கம் நின்றுக்கிறாங்க. விஜய் அவர்கள் தரப்புல இருந்து அவர் என்ன கருத்து வைக்கிறாரு? இப்ப மும்மொழி கொள்கைனா அதுக்கு ஒரு கருத்து வைக்கிறாரு இல்லையா, இல்ல தொகுதி மறுசீரமைப்புனா அவர் தளத்துல இருந்து எக்ஸ்தலத்துல ஒரு பதிவிட்டு இருக்கு. அதை மாதிரி திருப்பரங்குன்றத்துக்கு வரல. அப்போ அப்படி அங்க முஸ்லீம்களுக்கு அநீதி நடக்கும் போதோ இல்ல அவங்கள ஒடுக்கப்படும் போது அந்த இடத்துல திமுகவும் குரல் கொடுக்கல, திமுக கழகங்கள் அதுவும் குரல் கொடுக்கல, தாவேக்காவும் குரல் கொடுக்கல. ஏன்னா விஜய் அவர்கள் எதுவும் சொல்லலன்னு. திமுகவோட ஒருபோதும் தாவேக்காவை ஒப்பிடாதீங்க. முற்றிலும் மிகப்பெரிய ஒரு மாறுபட்ட கழகம் தான் தமிழக வெற்றி கழகம், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? இவர்களை தூக்கி வெளியில் போடணுன்றதுக்காக தோன்றி இருக்கிறது தான் இந்த வெற்றி கழகம். இன்னைக்கு மகளிர் தின வாழ்த்துல அண்ணன் சொல்லியிருக்கிறது, தளபதி சொல்லியிருக்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். சரிங்களா? நம்பி ஏமாந்துட்டோம், நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்கிறார். புரியுதுங்களா? நீங்கள் இஸ்லாமியர்கள் இதுபடி ஒரு அடக்குமுறைக்கான, இஸ்லாத்தில் எந்த விதமான அடக்குமுறைகளும் கிடையாது. நான் இஸ்லாத்தில் இருக்குன்னு சொல்லலை சார், இஸ்லாமிய மக்களுக்கு நாட்டில் இருக்கக்கூடியது தான் சொல்கிறேன். இஸ்லாமிய மக்களுக்கு, அதை தான் நானும் சொல்கிறேன். இஸ்லாமிய மக்களுக்கு நாட்டில் நிறைய அடக்குமுறைகள் இருக்குது. அந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் அந்த அடக்குமுறையை சொல்லி தான் இப்படி இஸ்லாமியர்களால் உங்களுக்கு வந்து ஒரு த்ரெட்டனிங் இருக்குது, உங்களுக்கு வந்து பாதுகாப்பு தேவைன்னு அது மூலியமாக தான் எனக்கு இருக்குன்னு தலைவர் தளபதி அவர்கள் சொல்லி பாதுகாப்பு கேட்டதா ஒரு செய்தி வந்துதான் இல்லையா? பிரிவு பாதுகாப்பு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்டதாகவும் அதை வந்து வன்னியரசு அவர்கள் வந்து ஒரு பிரபல டிவியினுடைய டிபேட் ஷோல வந்து குறிப்பிடுறாரு. அவரு பொய் சொல்றாரு, அப்பட்டமான பொய் சொல்றாரு அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து சொல்றீங்க. ஆனா விசிக கட்சியை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்களுக்கு அநீதி நடக்கும் போதோ இல்ல அவங்களுக்கான பிரச்சனைகள் அப்போ கூட நின்று களத்துல இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. வன்னியரசு அவர்கள் எதுக்கு பொய் சொல்லணும் அப்படின்ற ஒரு புல்லட்ல ஒரு பையன் ஒரு பையன் ஓட்டினான்னு கையை வெட்டிட்டாங்க தெரியுமா? அதுக்கு திமுக என்ன பண்ணிடுச்சு? கூட்டணியில தானே இருக்காங்க. இல்ல விசிகாவை தான் சொல்றேன், விசிகாவை தான் நான் கேட்கிறேன். விசிகா அங்க கூட்டணியில தானே இருக்கு. திருப்பியும் சொல்றேன், திமுகவுக்கு உட்கார்ந்து பிபி ஊதக்கூடியவங்களை பத்தி எல்லாம் பேசாது. இல்ல சார், வன்னியரசு அவர்கள் விசிகாவில் இருக்கக்கூடியவர், வன்னியரசு விசிகால இருக்கிறாருன்னு எனக்கும் தெரியும். அதுதான், அது தெரியுது சார். ஆனா இப்போ அவர் பொய் சொல்றாருன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ அவங்களே கொடுத்திருந்தாலும் சரி, இல்ல விஜய் அவர்களே விண்ணப்பிச்சு ஒரு பாதுகாப்பு வேணும்னாலும் எந்த மாதிரியான ரிப்போர்ட்னு ஒன்று கொடுத்திருப்பாங்கல்ல, அதையே வெளியிட மாட்டீங்க. நாங்க கேட்கவே இல்லையே. முதல்ல புரியுது உங்களுக்கு? எதிரிகள் சொல்றதுதான் கேக்குறீங்க. நான் எனக்கு ஒரு கார் வாங்கியிருக்கிறேன்னா யாரு வாங்கியிருக்க நான் தானே சொல்லணும். பாதுகாப்பு துறையில இருந்து கொடுத்திருக்காங்கன்னா அவங்களுமே ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்களே. இந்த சரி, ரைட், ஓகே, அது தேவை அப்படின்னா இவர் முனைப்பு காட்டியிருக்கணும்ல. அவருக்கு கொடுத்திருக்காங்கன்னு அவர் அசால்ட்டா விட்டுட்டாரு. இல்ல சார், பதிலே சொல்லலையே. பதில் சொல்லாம இருக்கும் போது தானே இது எப்படி நாங்க நம்ப முடியும்? வன்னியரசு அவர்களும் நாங்க ஏன் நிராகரிக்கிறோம்? அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்ல. உளவுத்துறைக்கு பதில் சொல்லாம இருக்கிறாரு. அவர் தான் கேட்டிருந்தாருன்னா அவர் வந்ததை உடனே வாங்கியிருக்கணுமே. எந்த பதிலுமே சொல்லாம இருக்கிறாரு. இல்ல சார், உளவுத்துறையில இருந்து இவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த ரிப்போர்ட்டை ஏன் அப்ப வெளியிடல? அப்ப முஸ்லிம்கள்னால அவர் யார் வெளியிடணும்? விஜய் அவர்கள் மேல இப்படி குற்றச்சாட்டு வருது இல்லையா சார்? முஸ்லிம்களுடைய அச்சுறுத்தல். அத நிறைய சொல்லிட்டாரு. இப்போ திருமானன் கேட்டாரா? வன்னியரசன் தானே கேட்டாரு. அதுக்கு நானே பதில் சொல்றேன். வன்னியரசு அவர்களுக்கு அப்ப விஜய் அவர்கள் பதில் சொல்ல மாட்டாரா? எதுக்கு சொல்லணும்னு கேக்குறேன். என்ன பதில் வேணும் உங்களுக்கு? உளவுத்துறை அவங்களுடைய ஒரு சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதுக்கான ஒரு விளக்கம், அதுக்கான விளக்கமும் அதுக்கான ஆதாரமும் தான் இது.
இஸ்லாமியர்களுக்கு எதிரானவனா என்னை சித்தரிக்காதீங்க. உங்களை மாதிரி இப்ப திமுக சொல்லக்கூடிய சொல்ல கேட்டுக்கிட்டு பேசக்கூடியவங்க நல்ல நானு. அப்ப இங்க என்ன பாதுகாப்பு இல்லாமையா சார் வந்தாரு? இந்த நிகழ்வுக்கும் பாதுகாப்போட தானே வந்தாரு. அப்போ அந்த கேள்வி எழுது இல்லையா? எங்க பாதுகாப்பு அவர் கேட்கலங்க. திரும்பியும் நல்லா புரிஞ்சுக்கங்க. அவரு கேட்டு இங்க பாதுகாப்பு இல்லையா, நீங்க அதுக்கு ஏன் பாதுகாப்பு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லக்கூடியது நியாயம். அவர் கேட்கவே இல்லையே. உளவுத்துறை உங்களுக்கு தேவைன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதை வாங்கிக்கிறதும் அதை வாங்கி கொள்வதும் வாங்கி கொள்ளாமல் இருப்பதும் அவருடைய விருப்பம். புரியுதுங்களா? அவருடைய விருப்பம், அவருடைய கட்சியினுடைய விருப்பம். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லையா? ஆனால் இவர் செய்யக்கூடிய செயல்கள் இங்கே எனக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு தாங்க, இஸ்லாமியர்களால எனக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி இருந்தால், சொல்றாருல, ஆதாரத்தை காட்ட சொல்லுங்க. எதை வச்சு சொல்றாரு? அவரு ஆதாரத்தை பொய் சொல்றீங்கன்னு மட்டும் தானே சொல்றாங்க. அதே அர்த்தம் நாங்க இப்படி கேட்கவே இல்லை, எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்றேன்ல, நீங்க ஆதாரத்தை காட்டிட்டு போங்க. இந்த பாருங்க, ஏன் பொய் சொல்றேன்னு சொல்றீங்க, நீங்க கேட்டதெல்லாம் இது இருக்குது பாத்துக்கங்க. மோடி படிச்சாருன்னு சொல்றீங்க இல்ல, எந்த கல்லூரின்னு சொல்லல. ஆர்டிஐல போட்டா தகவல் தரக்கூடாது. மோடி கூட யாரெல்லாம் படிச்சாங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. ஆனா சில தரப்புல இருந்து சொல்றாங்க, ஓரலா கவர்னர் அவர்களை சந்திக்க போகும்போது அவர் வாய்மொழியாக இந்த மாதிரி பாதுகாப்பு வேணும்னு சொல்லி கேட்டாரு அப்படின்ற மாதிரியான சில தகவல்களை கொடுத்துட்டு இருக்காங்க. அது எப்படி உளுந்து மன்றாடி கேட்கக்கூடியதையே போட மாட்டாரு. வாய்மொழியா கேட்டதை கொடுத்துருவாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் துணைவேந்தர்களை நிர்ணயம் பண்ணுங்க, எல்லாத்தையும் வைங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னும் பண்ணல. அப்போ எழுத்துப்பூர்வமா கேட்கறத பண்ண மாட்டீங்க. சும்மா வாய் இருக்குன்றதுக்காக இவர் அதெல்லாம் பேசுறாருன்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்துட்டு பேச முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இருக்கக்கூடிய மகளிர் அணியை சேர்ந்தவர்கள் எல்லாம் தமிழ்நாடு முழுக்க போராட்ட களமா மாத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியர்கள் மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு த்ரெட்டனிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி தாவேகா தரப்புல இருந்து தாஹிரா அவங்க அதுக்கு ஒரு கண்டனத்தை பதிவு பண்ணியிருந்தாங்க. அது ஏன் ஒரு முஸ்லிம்களுடைய பிரச்சனைக்காக ஒரு முஸ்லிம்களையே ரெப்ரசென்ட் பண்ணி தான் சொல்லணுமா? இதே தான் திமுக அரசும் பண்ணுது. விஜய் அவர்களே ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டியதானே? ஏன் முஸ்லிம்களுக்கு அவர் தான் கொடுக்கணும்னு சட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா? இல்ல சார், இதே தான் திமுக. இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா அந்த இடத்துக்கு தகுதியா ஒருத்தரை வச்சிருக்கு திமுக. அந்த மாதிரி எந்த இஸ்லாமியரை வச்சிருக்கீங்க சொல்லுங்க. எங்க கட்சியில ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு இல்லையா, தமிழக வெற்றி கழகம் சார்பா. அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரை அடையாளம் காட்டிட்டாங்க. உங்க கட்சியில யார் இருக்கா சொல்லுங்க, ஒரு இஸ்லாமியரை சொல்லுங்க. ரகுபதி பேசுறாரு, துரைமுருகன் பேசுறாரு, எல்லாருமே பேசுறீங்க. ஆர் ஆசா பேசுறாரு, ஏவா வேலு பேசுறாரு, ஜெகத் ரட்சகன் பேசுறாரு, அன்பில் மகேஷ் பேசுறாரு, எல்லாருமே பேசுறீங்க. ஒரு முஸ்லீமை சொல்லுங்க. திமுக இப்போ கடைசியாக 3 எம்எல்ஏ அமைச்சர்களுடைய பதவிகளை பிடுங்கினாங்க இல்லையா? மாவட்ட செயலாளராக பிடுங்கினாங்க. வகாப் நெல்லை திருநெல்வேலி வகாபனுடைய பதவியை பிடுங்கினாங்க. ஆவடி நாசருடைய பதவியை பிடுங்கினாங்க. செஞ்சி மஸ்தானுடைய பதவியை பிடுங்கினாங்க. இது எல்லாமே இஸ்லாமியர்கள் தான். திரும்பவும் இப்போது ரம்ஜான் வருது, இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு இது இருக்குது, நமக்கு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னதுனால தான் திருப்பி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இப்போ இவங்கெல்லாம் கொடுத்த உடனே ஒட்டுமொத்த சமூகமும் மாற்றி திருப்பி குத்திருமா உங்களுக்கு ஓட்ட? பகலில் தான் நீங்கள் கனவு காண்டுக்கிட்டே இருக்கும் சார். ஆனால் இப்போ நீங்கள் திமுகவை சுட்டி காட்டுறீங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ பாஜக கூட தான் முஸ்லீம்களுக்கான ஒரு பிரிவை எல்லாம் ஒதுக்கி அவங்களுக்கான விஷயங்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ அது மட்டுமே போதுமானதான்றதான கேள்வி. ஒருத்தன் மந்திரிச்சு கயிறு கட்டிட்டான் அப்படின்றது ராத்திரி 1 மணிக்கு அவனா சுடுகாட்டுக்கு போவானா? இந்த கயிறை நீ கட்டிக்கிட்டீங்கன்னா ராத்திரி 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகலான்னு சொல்லி வடிவேல் காமெடி ஒன்று இருக்குது தெரியுங்களா? நான் ஏன்டா 1 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணும்? பிஜேபியில் சிறுபான்மை பிரிவு போட்டால் உடனே முஸ்லீம்கள்லாம் போய் சேர்ந்துருவாங்களா? இல்லை சார், பிஜேபி கூட தான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தாவேகாவும் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்கிறது மட்டும் அதை தான் சொல்கிறேன். சுடுகாட்டில் போகிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லையான்னு கேட்குறேன். அது தானாக போய் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. சரத்குமாரே இப்போ நாங்கள் அப்படி தானே சொல்கிறோம், தானாக போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு ராத்திரி 2 மணிக்குன்னு. சரி, இப்போ வன்னியரசு அவர்கள் ஆதாரம் எங்கே கொடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்டீங்க. இப்போ வன்னியரசு அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரமே சில பேர் முஸ்லீம்களுடைய முஸ்லீம்களை அவமதிக்கிற வகையில் விஜய் அவர்களோட திரைப்படம் பீஸ்ட் போன்ற படங்கள்லாம் பீஸ்ட் துப்பாக்கி போன்ற படங்களை சித்தரிச்சிருக்கிறாங்க. இதுவே ஒரு ஆதாரம். ஏன்னா அந்த டைமில் அந்த படம் வரக்கூடாது, படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கமிஷனர் ஆஃபீஸில் போய் கேட்டவங்க இப்போ அவரோடய சேர்ந்து விஜய் அவர்கள் கூட இருக்கிறாங்க. விஜயோட படம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? விஜய் அவர்கள் நடித்த படம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா? நடித்த படம் தான், அவருடைய படம் தான். அப்போ வரும்போது அவரோட படமா? ஆமா, அவர் நடித்த படம் தான். அவருடைய படமா அவர் நடித்த படமா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க உள்வாங்கினீங்களா இல்லையா? நடித்த படம் தான் சார். அவர் நடித்த படம். படம் யாருடையது? கலாநிதி மாறன் அவர்கள். அவர் யாரு?
இல்ல நான் கேட்டதுக்கு இல்ல நான் என்ன கேக்குறேன், கதை யாருடையது, தயாரிப்பாளர் யாரு, இயக்குனர் யாரு? நெல்சன் அவர்களுடைய கதை சார். இல்ல நீங்க ஏன் அவரை ப்ளேம் பண்ண மாட்டீங்க சார்? நீங்க அப்படி ப்ளேம் பண்ண வேண்டாம்னு சொல்லல சார். இப்படி நான் கேட்டதை நீங்க உள்வாங்கிக்கணும். இல்ல இல்ல நான் கேட்டதை உள்வாங்குங்க. இதுக்கு படத்துல அவர் நடிச்சிருக்காரா, படம் அவருடையதா? கதையை ஏத்துக்கிட்டு தானே நடிச்சிருக்காரு. கதையை தெரியாம நடிச்சாரு. யாரு? விஜய் அவர்கள் தான். சரி, அப்ப இப்ப சிவகார்த்திகேயன் ஒரு படம் வந்தது இல்ல, நடிச்சாரு இல்ல, முதல்வர் போய் பார்த்து ரொம்ப அருமையா இருக்குதுன்னு சொன்னார்ல, முதல்வருடைய மகன் வாங்கி அந்த படத்தை அமரன் படத்தையும் கண்டனங்கள் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அப்போ இந்த ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்துக்கும் எதிரானவர் தானே இது முதல்வர். அப்போ நீங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கக்கூடிய 2 இஸ்லாமிய தலைவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க எல்லாத்துக்குமே அவங்க ஆமா சொல்லணும் தானே மிரட்டி வச்சிருக்கீங்க. சரி, இப்போ அவர் நல்லா இருக்குன்னு படத்தை சொன்னாரு. இப்போ படத்தை தடை செய்யணும்னு சொல்லி அவர் சொல்லல. அப்போ யாரு படத்தை தடை செய்யணும்னு சொல்லி தானே சார் இப்போ விஜய் அவர்கள் கூட இருக்கிறவங்க அப்படிதானே தடை செஞ்சுட்டாங்களா? அவங்க போய் கமிஷனர் ஆபீஸ்ல சொல்லி தடை செஞ்சாங்களா? இல்ல இல்ல, தடை செய்யறதுக்கான அதிகாரம் உங்ககிட்ட இல்ல. தடை செய்யல. அது தடை செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருந்தால் தடை செஞ்சிருப்பாங்கல்ல, ஏன் செய்யல? இல்ல சார், முஸ்லிம்கள் மூலமாக எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் கேட்டதுக்கான ஒரு ஆதாரம், நீங்க கேட்கறதுக்கான ஆதாரம் இவங்க ஜோடிக்கிறாங்க. ஒரு பிரச்சனையா இப்ப நடந்த பிரச்சனையை வச்சு ஜோடிக்கிறாங்க. அப்படி பார்த்தா நேத்து முழுக்க ஒட்டு மொத்தமா அந்த அரங்குக்குள்ள இருந்தது இஸ்லாமியர்களுடைய கூட்டம் தான். அவர்கள் மத்தியில தனி ஒருவனா வந்துட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? லெட்டர் பேடா இருக்கக்கூடியவங்கலாம் கொடி காட்டுங்க, நாங்கள் அங்கே இருக்கிறவங்க ஒரு கருப்பு புர்காவை கலத்தி கொடியை எத்தனையோ பசங்க கருப்பு சட்டை போட்டுட்டு இருந்தாங்க, கலத்தி காட்டியிருக்க முடியாதா? கண்டனத்தை தெரிவிச்சிருக்க முடியாதா? இவர் முதல்வர் மாதிரி பயந்துகிட்டு ஒரு கல்லூரி விழாக்கு போறாங்க, என் தங்கச்சி போறா, அவளுடைய துப்பட்டாக்கள் எல்லாமே வாங்கி வைக்கப்படுது, இன்னொரு ஒரு இஸ்லாமிய சகோதரி போறாங்க, அவங்களுடைய புர்காவை எல்லாமே கலர்ச்சி வாங்கி வைக்கப்பட்டுட்டு தான் அரங்குக்குள்ள அனுமதிக்கிறீங்க சார். அப்போ அந்த படத்துல காமிச்ச காட்சிகளோ அதுல சித்தரிச்ச விதம் உங்களுக்கு சரின்னு படுதா? திரும்பவும் சொல்றேன், நீங்க ஒரு கேள்வியை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்காதீங்க. இல்ல அதான் சொல்றேன், இருக்குது. அப்போ அதை ஏத்துக்கிட்டு தானே அங்க கலந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏத்துக்கிட்டு கலந்துகிட்டு இருக்கீங்கன்றதெல்லாம் இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும். பில்கிஸ் பானுவனுடைய வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? அப்ப இதை நம்ம கொண்டாடணுமா? பில்கிஸ் பானுவனுடைய வழக்க அவர்கள் 12 பேரும் புனிதர்களா? நீதிமன்றம் சொன்னதை ஏத்துக்கிறீங்களா? அப்ப அந்த நீதிபதியை நீங்க என்ன பண்ணணும்? அந்த மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்தவரை நீங்க என்ன பண்ணணும்? நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணுமா இல்லையா? எதால அடிச்சு கொல்லணும்? அது ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி இல்லையா? இன்னைக்கு உலக சர்வதேச மகளிர் தினத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கமே, அது ஒரு பெண்ணுக்கு நடந்த அநீதி அவலம் இல்லையா? அவள் வயிற்றை கிழித்து வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய சிசுவை எடுத்து கொலை பண்றான்னா அவன் எவ்வளவு பெரிய ஒரு அரக்கனா இருந்திருப்பான். அந்த பெண்ணை 11 பேர் மாறி மாறி பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசுல ஈரம் இல்லையா? அப்படி இருந்தும் நீங்க மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தால அந்த பெண்ணுடைய பிறப்புறுப்புலே தாக்குறீங்க. இதையெல்லாம் கேட்கும் போது நெஞ்சம் பதறலையா? எங்கேயோ ஒரு சகோதரிக்கு நடந்தால் கூட நம்ம பதறுவோம். அப்போ இதையெல்லாம் செஞ்சிருக்கீங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீங்களெல்லாம் புனிதர்கள், ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கொண்டவர்கள், நீங்கள் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார்கள், புனிதர்கள்னு நீங்களாம் விடுதலை செய்யப்படுறீங்களே, இதெல்லாம் ஏற்றுக்கிறீங்களா? அப்போ திருப்பியும் சொல்கிறேன், ஒருத்தர் அந்த படத்தில் அவர் நடித்தார் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கமலஹாசன் மேலே குற்றச்சாட்டு இல்லையா? விஜயகாந்த் அவர்கள் மேலே குற்றச்சாட்டு இல்லையா? விஜயகாந்த் பின்னாடி போய் நிக்கலையா? கமலஹாசன் இன்னைக்கு எங்க இல்ல அதான் எல்லாரும் சொல்லிட்டு இன்னைக்கு கமலஹாசன் எங்க இருக்க? ஒட்டுமொத்த கூட்டத்தையும் நீ தானே வச்சிருக்க. தீவிரவாதியா காட்டுறவன், சித்தரிக்கிறவன், எல்லாத்தையும் பண்றவன், அத்தனை பேரையும் விலை கொடுத்து வாங்கி நீ தான் படத்தை வாங்கி விற்கிற. அப்போ ஒன்னு என்ன பண்ணணும்? ஓகே சார், இப்போ இன்றைக்கு வேர்ல்ட் உமன்ஸ் டே கொண்டாடப்பட்டு இருக்கு. இன்றைக்கு விஜய் அவர்களுடைய ஒரு வீடியோ காலையிலேயே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் விமென்ஸ்க்கான பாதுகாப்பை பற்றி பேசியிருக்காரு, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு நிலை, பெண்களுடைய பாதுகாப்பு நிலையை குறித்து பேசியிருக்கிறாரு. நாம தானே வாக்களித்து அவங்கள முதல்வராக ஆக்கணும், வாக்களித்து கவர்மெண்ட்டை உருவாக்கணும், அதே மாதிரி 2024 மாற்றி அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயம் முக்கியத்துவம் பெறுது. ஸோ உங்களுடைய பார்வை என்ன? அந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து? அது என்னுடைய பார்வை இல்லை, ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு குரலா, எளிமையானவனுக்கான ஒரு குரலா, சாமானியமானவனுக்கான ஒரு குரலா, கடைகோடியில் இருக்கிறவனுக்கான ஒரு குரலா, சாதிய ஆணவத்தினுடைய ஒரு எதிர்குரலா, பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைக்கான ஒரு எதிரான குரலா, இங்கே இருக்கக்கூடிய வேலை திண்டாட்டத்தினுடைய ஒரு எதிரான குரலா பார்க்கப்படுது.
பெண்களுக்கு வேலை திட்டாட்டம் அப்படின்னு சொல்றீங்க. பெண்களுக்கு எல்லா இடத்துலையும் வேலை கிடைச்சிருதா? வேலை பார்க்குற இடத்துலயே பல பிரச்சனை இருக்குதாம்மா. ஆனா இந்தியாவிலே வந்து அதிகமா வேலை செய்யக்கூடிய பெண்கள் இருக்கிற இடம்னா அது சென்னை தான். 78%. இந்தியாவில் இன்னொன்று சொல்லுங்க, இந்தியாவிலேயே அதிக பாதுகாப்பாக பெண்கள் இருக்கக்கூடியது தமிழகம் தான். அதையும் சொல்லுங்க. சொல்லியிருக்காருல்ல முதல்வர், சொன்னாரா சொல்லியா? இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, அங்கே 100 பேர் சாகுறாங்க, இங்கே 30 பேர் தான் சாகுறாங்கன்னு சொல்லி. அதை நம்ம நியாயப்படுத்தணும் இல்லை சார். ஆனால் சென்சஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, கணக்கெடுப்புல இப்படிதான் உன் இருக்கு. வீட்டில் யாரும் எல்லாம் நல்லா இருக்காங்கல்ல? எங்கள் அக்கா தங்கச்சி செத்து போச்சு, உங்கள் வீட்டில் நடந்தால் நீங்கள் கதறுவீங்கல்ல. அப்போ உங்கள் வீட்டில் நடக்கலைன்னு தானே பார்க்குறீங்க, அப்படி தானே பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் இதனுடைய எதை கொண்டு இந்த அளவுகளை வைக்கிறீங்க? அங்கே 100 பேர் செத்துட்டான், இங்கே 10 பேர் தான் செத்துருக்கான், அப்போ 10 உங்களுக்கு உயிர் இல்லை, அப்படி தானே பார்க்குறீங்க. அப்போது மற்ற மாநிலங்களில் குறைஞ்சிருக்கு, அதிகரிச்சிருக்கு, அதனால நம்ம மாநிலத்துக்கு ஒரு பெருமை. அப்பா இல்லை நீங்கள், அதனால உங்களுக்கு அந்த பெருமை, அப்படிதானப்பா? இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ அன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து நீங்களும் பங்கேற்றிருந்தீங்க, விஜய் அவர்கள் கூட உரையாடி இருந்தீங்க, அவங்க கிட்ட என்ன பேசுனீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா அது பார்க்கும்போது எல்லாருக்குமே அந்த கியூரியாசிட்டி இருக்கும், அவர் என்ன பேசியிருப்பாரு அப்படின்ற மாதிரி. என்ன சொன்னாங்க, என்ன நடந்தது? நான் பேசக்கூடிய நிறைய நேர்காணல்களையும் விவாதங்களையும் தொடர்ச்சியாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடைசியாக பேசின பதிவுகள் வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க, உங்களை போன்றவர்கள் பேசணும்னு, இன்னும் இந்த சமூகத்துக்கு இன்னும் நிறைய ஆளுமையான கருத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. நிறைய நேர்காணல்களையும் விவாதங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்லா பேசுகிறீங்க அப்படின்றத சொன்னார். ஓகே சார். இந்த நிகழ்வு மூலமாக உங்களுக்கு, நீங்கள் அதை நிகழ்வில் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் எப்படி அதை ஃபீல் பண்ணீங்க, எப்படி இருந்தீங்க? இல்லை, நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி தலைவர் அவர்களை ஒரு தலைவராக ஏற்றுக்கிட்டு, அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு அவர்களுக்காக பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த பயணத்தில் நம்ம எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்த்தது கிடையாது. ஆனால் அந்த பயணத்தில் ஒரு சாமானியவன், ஒரு எளியவன் எங்கோ ஒரு இடத்துல கொடுக்கக்கூடிய குரலையும் ஒரு தலைவன் உற்று நோக்கிறான் அப்படின்னும் போது இதுதான் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விருதாக நான் கருதுறேன். ஓகே சார். இஃப்தார் நிகழ்வு குறித்து விஜய் அவர்கள் நடத்திய அந்த இஃப்தார் நிகழ்வு குறித்து பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.